श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथन अनुग्रहम ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அன்பினால் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் அனைவரும் அக்கல்கோட் சுவாமியின் லீலைகளை, போதனைகளை, சூக்திகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். அந்த வழியில மகான்களை நம்பினால் என்ன என்ன பலன் கிடைக்கும்? பாபாவின் சரித்திரத்தின் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மனிதனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. பொறுமை என்பது நமக்கு ஒரு ஆயுதம் போன்றானது. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கையாழ்ந்தால் வெற்றி என்பது நிச்சயம். இந்த நம்பிக்கை நார்மலா பாபா கோயில்ல எல்லாம் பார்த்தோம்னா ஸ்ரத்தா, சபூரி, பொறுமை, நம்பிக்கை இப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா பாபாவின் சரித்திரத்தை, குரு சரித்திரத்தை அலசி பார்த்தால் தெரியும். நம்பிக்கை ஒரு வகை, விசுவாசம் என்பது ஒரு வகை. மகான்களின் வாக்கினை அல்லது மகான்களின் போதனைகளை அல்லது மகான்களின் செயல்கள் நாம் விசுவசித்தால், நம்பிக்கை என்றது இப்ப இருக்கும், நாளைக்கு போயிடும். அப்படின்னா நமக்கு நல்லது நடந்தால் அவராலேயே நல்லது நடந்தது, என்னுடைய நம்பிக்கையாலேயே, அவர் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையாலேயே நல்லது நடந்ததுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அவர் பக்தர்களையே சோதிக்கிறதே அவருக்கு வேலை. நான் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பது, எவ்வளவுதான் சோதிக்கிறாரோ அப்படின்ட்டு ஒரு நாள் கஷ்டத்துக்கு அடுத்த நாள் போயிடும். சும்மா இருந்தாலே அந்த கஷ்டம் அடுத்த நாள் இல்லைன்னு போயிடும். ஆனா அந்த ஒரு நாளுக்கு கூட நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். அப்ப இருக்கிறது நம்பிக்கை. அதாவது அது அடிக்கடி வரும் போகும், அந்த மாதிரி நிலையில இருக்கிறது நம்பிக்கை. விசுவாசம் என்பது நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம், பிரகலாதருக்கு இருப்பது. அந்த அது எப்படி, எது நடந்தாலும் அவருடைய செயல் அப்படின்றதுதான் விசுவாசம். இது நிறைய மகான்களுடைய கதைகள்ல நம்ம கேட்டிருப்போம். அன்னமாச்சாரியார் ஆகட்டும், ராமதாசர் ஆகட்டும், இங்க எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆக்சுவலா நாம எல்லாம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கூட அவங்க பட்ட கஷ்டத்துல 1% கூட பட்டிருப்போமா அப்படின்னு சந்தேகம்தான், டவுட் தான் அது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான கஷ்டங்கள். அது நம்மளால முடியுமா? அதை படிக்கும் பொழுதே இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிதான் வாழ முடியுமா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தோணிடும். அப்பவும் அவங்களை காப்பாத்தினது என்னது அப்படின்னா, சுவாமி மேல் அவங்க வச்சிருக்கிற விசுவாசம், பக்தி. முழுமையான விசுவாசம் வந்ததுக்கு பிறகுதான் பக்தி வரும். ஆனா நாம எல்லாரும் நாங்க பாபா டெவோட்டி, சாய் டெவோட்டி அப்படின்னுட்டு சொல்லிப்போம். எதுக்காகனா இதுல இப்போ இந்த சரித்திரத்துல நாம் காண போகிற விஷயம் சில பேருக்கு அருவருப்பா கூட இருக்கலாம். சில பேர் இது நடந்ததா அப்படின்னு சந்தேகத்திலையும் கேட்கலாம். ஆனா இது உண்மை. ஒரு பிராமணர், அவருக்கு ரொம்ப காலமா இந்த லெப்ரசி, அவரை அந்த குஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வியாதி, அதனோட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், எதுவும் உதவல. கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, கான்காபுரம் போ, அங்க ஸ்ரீ குரு சரித்திரம் தினம் பாராயணம் பண்ணு, உன்னுடைய நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ, தத்தாத்திரேயரை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி,
அவரும் போறார், அதுவும் செய்யறார். ஒரு நாள் கனவுல தத்தாத்திரேயர் வந்து அக்கல்கோட் சுவாமி தரிசனம் பண்ண சொல்லி சொல்றார். கிளம்பி வரார். அவருக்கு எப்படி இருக்கு, நாம வந்து ஜஸ்ட் சொல்லிடலாம் அந்த நோய் இருக்கு, அவருக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும், ரொம்ப ஃபுல்லா புண்ணு புண்ணா இருக்கும், எந்த ஒரு பார்ட்ஸுமே நல்ல வேலை செய்யாது, அதுல புழு இருக்கும், சீல் இருக்கும், அப்படியே அப்படியே சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா அந்த கஷ்டம், எவ்வளவு வலி, ஸ்மெல்லு, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் வர்றாரு. ஐயா, நான் பொறுமை வந்து இழந்துட்டேன், என்னால முடியாது, உங்களுடைய திருவடியில என்னுடைய உயிர் விட்டுறணும், எனக்கு முக்தி வர்ற மாதிரி, அதாவது என் உயிர் போயிடணும், அது மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு. கஷ்டமா உயிரே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்றாரு. சுவாமி வந்து அப்படி உதர்ன மாதிரி நம்ம சில வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, போயிட்டு மலம் பூசிக்குள் அப்படின்னு சொல்றார். அதாவது மனித கழிவு பூசிக்குள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் கேக்குறாரு, என்னது இது, நான் இவ்வளோ நம்பி வந்தேனே, ஏதோ மருந்தோ ஏதோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்தேனே, இல்ல ஒரு மந்திரம் போட்டு மயம் பண்ணுவார்னு வந்தேனே, இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு யோசிக்கல. வேற வழி இல்ல, உயிரே விடணும்னு நினைச்சவங்களுக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும். சரி கிளம்பி போறாரு, ரோடு ஓரமா எங்கேயாச்சும் கிடைக்குமா பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா மத்தவங்க நம்ம கழிவுகளை பூசுறதை விட சுவாமியுடைய கழிவையை நம்ம பூசிக்கிட்டா என்ன அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் வருது. அப்படியே பண்றாரு. 4 இல்லைன்னா 5 நாட்களுக்குள்ள அவர் தேகம் மேல் இருக்கிற எல்லா புண்ணுகளுமே போயிடுச்சு. அந்த பழைய சருமம் எல்லாமே விழுந்துடுச்சு, புதிய சருமம் வருது. எப்படி நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அவருடைய சொந்த ஊருக்கு திரும்புறாரு. எப்படி இருக்கும்ல, நான் உயிர் விட்டாலும் விடுவேன்னு தவிர திரும்பி ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாருல்ல, கண்டிப்பா. அப்படி சொல்லிட்டு வந்த ஒருத்தர் புது மேனியுடன், அந்த புத்தம் புதிய தேகம், ஆரோக்கியமாக இருக்காரு. அவர் வந்து ஊருக்கு போறாரு. நாமளா இருந்த அப்ப அடுத்த நாள்ல இருந்து ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் தான். அவருடைய கடைசி நொடி வரைக்கும் சுவாமியை ஆராதனை செய்து கொண்டே இருந்தார். இங்க பூஜை செய்யல, ஆராதனை செய்து கொண்டே இருந்தார். ஆராதனை என்ன, அவருக்கு தனக்கு என்ன நீட்ஸோ, தனக்கு என்ன வசதிகளோ, தனக்கு என்ன அனுபவங்களோ எல்லாமே, அது எல்லாம் அந்த சேவைகள் எல்லாம் சுவாமிக்கு செய்யறாரு. அதாவது பாகியமா உட்கார வச்சான்னு சொல்ல, மானசீகமா செய்யறாரு. அந்த ஷோடசோபச்சார பூஜைன்னு நினைச்சுக்கோங்க, அதினும் கடைசி நொடிய வரைக்கும் அது செய்து கொண்டே இருந்தாராம். ஆராதனை அப்படின்னுட்டு அந்த வார்த்தை நம்ம வந்து சொல்லிடுறோம், உயிர் விடுற வரைக்கும் அப்படின்னும். அப்பனா அவருக்கு என்ன இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் சுவாமியின் அனுகிரகம் ஞாபகத்துல இருக்கணும். அவரை தேகம் பார்த்து கொள்ளும் போது எல்லாமே சுவாமியின் ஞாபகம் வரணும். அவருக்கு வந்திருக்கு. அதனால அவருடைய கடைசி நொடி வரைக்கும் கூட அவர் வந்து சுவாமியை சேவித்து கொண்டே இருந்தார். அதே மாதிரி கனடா டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த ஒருத்தர் வர்றார், ஸ்ரீதர் என்ற பிராமணர். அவருக்கு வயிற்று வலி. இவரும் சாயந்தேவர் மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒன்றும் கேட்கல, வலி கம்மியாகல. கானகாபுரம் போறார். சுவாமிக்கு தத்த சுவாமியை ஆராதிக்கிறார். தத்தாத்திரேய சுவாமி கனவுல தோன்றுகிறார். ஸ்ரீபுரி விருட்சம், ஸ்ரீபுரி விருட்சம், அதனுடைய இலைகளை, அதுக்கப்புறமா சுக்கு பொடி, இந்த உப்பு எல்லாமே கலந்து ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு தினம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சுவாமி சொல்றாரு. கண்முழிக்கிறாரு. கனவு நல்ல ஞாபகம் இருக்கு.
இந்த சுக்குப்பொடி ஓகே, இந்த உப்பு ஓகே, ஆனா ஸ்ரீபுரி விருட்சத்தின் இலைகள் அப்படின்னா அந்த என்ன மரம்னு அவருக்கு தெரியல. விருட்சம் என்றால் மரம், மரம் அப்படின்னு அவருக்கு தெரியல. சரி, அடுத்த நாள் திருப்பி அவருக்கே ஒரு ரிக்வெஸ்ட், ஐயா எனக்கு அது என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. அடுத்த நாள் கனவுல சுவாமி தோன்றுகிறார். கனவுல தோன்ற என்ன சொல்றார், அக்கல்கோட்டையில் ஒரு பரமஹம்சா இருக்கிறார், அவரிடம் சென்றால் உனக்கு இந்த மரத்தை பற்றி தெரிவிப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்த நாள் இவர் அக்கல்கோட்டைக்கு கிளம்புறார். இதுல ஒவ்வொரு லைன்ல நம்ம கவனிச்சுக்கலாம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அடுத்த நாள் சுவாமி மரத்தின் பெயர் சொல்லு, அது என்ன நீங்க தான் தெரியப்படுத்தணும்னு வேண்டினார். திருப்பி ஒரு அக்கல்கோட்டுக்கு போக சொன்னாரு. நானா இருந்தேன், ஏன் இவருக்கு தெரியாதா, சொல்லலாமே, என்ன அலைய விடுறாரே அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். இவரே சொல்லலாமே, இவருக்கு என்ன தெரியாதா அப்படின்ற யோசனைகள் வரும். இங்க பாருங்க, அந்த மாதிரி தாட்ஸே இல்ல, கிளம்பி போயிட்டார். அதுதான் நம்பிக்கை விசுவாசத்துக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ். கிளம்பி போறாரு. அக்கல்கோட்டுக்கு போன உடனே சுவாமிய பாக்குறாரு. உடனே சுவாமி ஸ்ரீபுரி விருட்சம் அப்படின்னா வேப்பை மரம் அப்படின்னு சொல்றார். இவர் போய் முன்னாடி நின்னார், அவ்வளவுதான், எதுவுமே சொல்லல, எதுவுமே கேட்கல. உடனே சுவாமி அது சொல்றார். அப்ப சுவாமி யாரு? அக்கல்கோட்டையில இருக்கிற ஒரு பைத்தியக்கார சுவாமி, இல்ல ஒரு திகம்பரமான சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்பணுமா? சாக்ஷாத் தத்தாவதாரமா, இவர் தத்தாத்திரேயரின் அவதாரம் அப்படின்னுட்டு நாம் எண்ணலாமா? அப்படின்னா மகான்களின் உள்ளம், அதாவது பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு பரமாத்மா என்பதனால் எந்த உருவத்துல அவரை நாம் தியானம் பண்ணாலும், அந்த உருவத்துல தோன்றினாலும், மற்ற யாரிடம் சென்றாலும் அதே ஒரு பிளெஸிங்ஸ், அதே ஒரு பதில்கள் நமக்கு கிடைக்கும் என்றது பாபாவின் சரித்திரத்துல நிறைய பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இவரும் சொல்றார். இவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வேப்ப மரத்தின் இலைகள், அதுக்கப்புறம் சுக்கு பொடி, இந்த உப்பு சேர்த்து நீ அந்த கஷாயத்தை தினம் எடுத்துக்கோ, 3 நாளுக்குள்ள உனக்கு இந்த நோய் குணமாயிடும், அதாவது வயிற்று வலி குணமாயிடும் அப்படின்னு சொல்றார். குணமாயிடும் சொல்லலாம், ஆனா 3 நாட்கள் அப்படின்னு சொல்றார். யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி? சோ இங்க 3 நாட்கள்ல குணமாகணும்ன்றது, அந்த கஷாயம் குடிச்சா ஒரு விஷயம், அதுக்கு இவருடைய பிளெஸிங்ஸ் என்றதுதான் அவருடைய சங்கல்பம் தான் என்பது நான் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் அப்படியே செய்தாரு. இந்த வலியும் இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் சுவாமி அந்த ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இந்த ஹரிஜன் காலனி இருக்கு, அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரு சுவாமி. ஒரு நல்ல படிச்ச, உன்னதமான படிப்பெல்லாம் படிச்ச ஒரு பெண்மணி சுவாமி தரிசனத்துக்கு வராங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இல்லை. சுவாமிய பிரார்த்தனை பண்றாங்க. சரி, சுவாமியும் கேட்டா கொடுக்கறது தானே, அதுதானே அவர் கல்ப விருட்சம், கல்பத்தரு அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே என்ன பண்ணாரு, அவர் தான் எப்பவுமே எங்க உட்கார்வாரு, குப்பை மேடுகள் மேல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா ஆச்சாரம், கிளீன்லினஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை பார்த்த உடனே ஒரு அருவருப்பு. அந்த அம்மா கையை நீட்டல. பக்கத்திலேயே இந்த ஹரிஜன் காலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி, சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. சுவாமி கொடுத்துடுறாரு. அந்த அம்மாவுக்கு 1 வருஷத்துக்குள்ள ஒரு மகன் பிறக்கிறான். இந்த அம்மாவுக்கு இல்ல. இங்க என்னதுன்னா, அதாவது படிச்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம், இவங்களை விட நம்ம உன்னதமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மகான்களிடத்துல அது செல்லாது. அவங்க எப்படி வேணாலும், வெளி தோற்றத்துக்கு அவங்க எப்படி இருந்தாலும் சாக்ஷாத் தத்தாத்திரேயர் தான். யாரோ சொல்லி கேள்விப்பட்டு அந்த அம்மா வந்தாங்க. ஆனா
முழு நம்பிக்கையோடு அந்த பிரசாதத்தை அவங்களால வாங்கிக்க முடியல. அங்க அவங்களுடைய படிப்போ இல்ல குலமோ ஏதோ ஒரு கர்வம் அவங்கள தடுக்குது. யாரோ சொன்னாங்களோ இல்ல கேள்விப்பட்டியோ நம்பிக்கையோட வந்தல்ல, அந்த நம்பிக்கைக்கு ஒரு டெஸ்ட் இருக்காதா என்ன? இப்போ நம்ம பசங்களே இருக்காங்க, பிறந்த உடனே நம்ம சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துடுறோமா என்ன பண்றோம்? கவனிச்சுட்டு இவன் பொறுப்பா இருக்கிறானா, இவன் கையில இது கொடுக்கலாமா, கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துட்டு எப்படி செலவு பண்றான், இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தானே கொடுக்குறோம். நீ போற கேக்குற கொடுத்துட்டா அப்படி எப்படி ஒரு சின்ன டெஸ்ட் கூட வைக்க கூடாதா என்ன? அந்த நம்பிக்கைக்கு தான் அவங்க பெருசா நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ இருக்கிற செல்வம் எல்லாம் வீடு எழுதி வாங்கி கொடு அந்த மாதிரி கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அது அந்த அம்மா ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுக்குதான் தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, படிச்சவனை விட வண்ணான் எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி చదివిన వాడికన్నా కాకలోడు మిన్నా అని చెప్తారు. அந்த பழமொழி சொல்லுவாங்க. எதுக்காக, ஏன் வண்ணானை கொண்டு வந்தாங்க வச்சாங்க? படிச்சவங்களோட அவங்களை ஏன் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா, வண்ணான் பாருங்க, எங்க வீட்டுல துணி வாங்கிப்பாரு, உங்க வீட்டுல துணி வாங்கிப்பாரு, அதாவது பக்கத்துல அவங்க வீட்டுல துணி வாங்கிப்பாரு. ஒரு 4-5 வீட்டுல துணி வாங்கிட்டு போனாலும் எல்லாமே சேர்த்து துவைச்சு காய போட்டு அதை அயன் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க உங்க வீட்டு துணி பர்ஃபெக்டா வருமா வராதா? என்னைக்காச்சும் மிக்ஸ் ஆயிடுமா? பர்ஃபெக்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க இத்தனை துணி போட்டீங்க. நம்ம தான் அவங்க வந்து எழுதிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நாம எழுதிப்போம், 4 சட்டை 4 பேண்ட் 2 பெட்ஷீட் இந்த மாதிரி எழுதி வைப்போம். எங்க அம்மா வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டா எழுதி வைப்பாங்க. அவங்க வந்த உடனே இவங்க டைரி பார்த்துப்பாங்க, என்ன போட்டாங்க இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது எழுதி வச்சதை பார்த்துக்கிட்டு துணி கணக்கு போட்டு காசும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து பக்காவா வரும். அதாவது எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, சிலது சின்ன சின்ன விஷயங்களாகவே தெரியும், ஆனா அதுல ஈஸியா தவறு பண்றது. சரி, நல்லா படிச்சவங்கல்ல, சாஸ்திரம் தர்மம் எல்லாமே தெரிஞ்சவங்க தானே, ஒரு அவதூதர் கிட்ட போனா என்ன டெஸ்ட் இருக்கும் இல்ல, அவங்களோட ஆசைகள் எப்படி கிடைக்கும் என்றது தெரிஞ்சுதானே இருக்கும். அதுக்குதான் அந்த பழமொழியும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஏழை பிராமணர் வந்து சுவாமி கிட்ட வர்றார். வயிறு நிறைய சாப்பாடு கூட அவங்களுக்கு இல்லை, அவ்வளோ கஷ்டம். ஒருவேளை சோறு சாப்பிடணும்னாலும் கஷ்டம். சுவாமி கிட்ட வந்தார், எதுவும் சொல்ல முடியல, கைகளை கூப்பி சும்மா நிக்கிறார். மௌனம்தான். என்ன நம்ம மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கை, மௌனமாக இருக்கிறார். அவரு இங்க மாஸ்டர் பர்ஃபெக்டா எழுதியிருக்கிறார். என்னன்னா, அவருடைய திருஷ்டியை, ஏதாவது பார்வையை சத்குருவின் பாதங்கள் மேல் நிறுத்தி மௌனமாக நின்றுட்டு இருக்காராம். நாம் சரணடைய வேண்டியது சத்குருவின் பாதங்களை தான். எதுக்காக சொன்னாங்க? அவர் பாதம்தான் இந்த முழு விஸ்வமாக வியாபிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பூபாத உபனிஷத் சொல்லியிருக்கு. இந்த மீனவர்கள் வலை போடுவாங்க, அந்த வலையில எல்லா மீனும் மாட்டும், ஆனா அவருடைய காலடியில இருக்கிற மீன் மட்டும் மாட்டாது. அந்த மாதிரி இந்த சம்சாரம் என்ற கடல்ல தவிக்கிற நமக்கு அவருடைய பாதங்கள் தான், அது மேல முழு நம்பிக்கை இருக்கும். நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாதங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மாஸ்டருடைய பாதங்களோ பாபாவோட பாதங்களோ நான் பண்ணேன், ஃபர்ஸ்ட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த வெங்கடேச பெருமான் பாதங்கள் தனியா கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு அது எல்லாத்துக்குமே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவருடைய பாதங்களை சரணாடைய சொன்னாங்களே சொல்லிட்டு போட்டோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாதமா வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் சொன்னாங்க, அவருடைய பாதங்கள் அப்படின்னா என்ன? பாதங்களை எதுக்கு பயன்படுத்துவோம்? நடப்பதற்கு. அதாவது அவர் காண்பித்த தர்ம வழி, அவர் நடந்து காட்டிய அந்த தர்ம வழியில் நீ சென்றால், அந்த தர்மத்தை சத்தியத்தை நீ கடைபிடித்தால் உனக்கு அபயம் கிடைக்கும். அவரிடத்திலிருந்து
உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பயம் இருக்காது. அது ரட்சிக்கப்படுவாய். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, தர்மம் தலை காக்கும். இதுதான் அவருடைய பாதங்களை சரணடைந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய் அப்படின்றதுக்கு இதுன்னா இது. இந்த மாதிரி எல்லா போட்டோ வச்சு அபிஷேகம் பண்றது பூஜை பண்றதுல வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சத்சங்கத்துல கேட்டேன். இவர் அவருடைய பாதங்களையே பார்த்து சரணடைஞ்சு நிக்கிறார். வந்துட்ட வேற வழி இல்லை, எல்லா தர்மங்களையும் விட்டு அவரை சரணடைய வேண்டியதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறார். சுவாமி டக்குன்னுட்டு அந்த ஹரிஜன வாடல தான் சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த காலனியில தான். பக்கத்துல இருக்கிற எலும்பு குப்பையா எலும்பு கொட்டி இருக்கிறாங்க. அந்த குப்பைய காமிச்சிட்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றார். போ அப்படின்னு சொல்றார். அந்த பக்தனுக்கு அது தொடரத்துக்கு கொஞ்சம் தயக்கம். சரி, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இப்போ நாமளும் நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்க தான். நான்வெஜ் சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் நல்லா வறுவல் பண்ணிட்டு மீன் வறுவல் சாப்பிடுவோம். ஆனா ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் பொழுது மீன் கூடைய பக்கத்துல வச்சாங்கன்னா, ஐயோ என்னால தாங்க முடியல, அந்த எடுத்து தூரமாவின்னு சொல்லுவோம். அவங்க விற்க வந்தா என் வீட்டுக்கு முதல்ல வந்துரு, அப்ப இருக்கிற பெரிய மீனா பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்தவரை பத்தி சுவாமிக்கு தெரியாதா என்ன? அவர் சொல்ல நினைச்சாரு, எது சொல்ல நினைச்சாரோ அதை சொல்லிட்டாரு. சரி, இவருக்கு ஒரு தயக்கம், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில எலும்பு துண்டுகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாராம். அங்க பெரிய குப்பை மாதிரி இருக்கு, அதுல இவர் சில எலும்பு துண்டுகளை மட்டும் அந்த அந்த கண்டுவா இருக்கும் இல்லையா, அதுல போட்டு மூட்டை கட்டி அந்த பக்கத்துல வச்சு உட்கார்ந்தார். சுவாமி இன்னும் ஏன் நிக்கிற பா அப்படின்னு சொல்றார். அது கொஞ்சம் கம்பீரமாக சொல்றார். அந்த ஏழை பிராமணன், ஐயோ வந்தேனே, ஏதோ காசோ தங்கமோ பணமோ ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுப்பாருன்னு எண்ணினேனே, என் பசி போகும் அப்படின்னு எண்ணினேனே, இவர் என்னென்ன எலும்பு துண்டு கொடுத்து போ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தாரு, கிளம்பினார். போக 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 வழியில அந்த மூட்டையை அதிகமாக ஆரம்பிச்சது. எலும்பு துண்டு என்ன வெயிட் இருக்கும், இதுல வெயிட் கூடுது. ஓபன் பண்ணி பாக்குறாரு, அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அவருக்கு. அது எலும்பு துண்டுகளுக்கு பதிலாக தங்க கட்டி இருக்கு. தங்கத்துல ராட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, கோல்டன் பிரிக்ஸ் மாதிரி, அது இருக்கு அவருக்கு. அந்த சங்கல்பம், சுவாமியின் சங்கல்பம் ஒரு ஏழையை பணக்காரனாக மாற்றிவிட்டது. அதுதான் அவருடைய அனுகிரகம். இங்க யாருக்கு கிடைச்சது? ஒரு எலும்பு துண்டு பிரசாதமா கொடுத்தாரு. இதோ உனக்கு குழந்தை இல்ல, பிடிச்சு கொண்ட அந்த அம்மா பிடிச்சிக்கல, இங்க உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னார். நான் இருந்தா புலம்பிருப்பேன், ஐயோ நிறைய இருந்ததே நான் எடுத்துக்க மாட்டேனே அப்படின்னுட்டு. அப்படித்தானே, எல்லாம் தங்கமா மாறுன்னு தெரிஞ்சா ஏதோ எடுத்துக்கிட்டாரு. அதுவே அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆச்சரியம். ஏன்னா அருவருப்போட தொட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு இல்லையா, அது தங்கமா மாறிடுச்சுன்னும் பொழுது எப்படி இருக்கும் அவருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சுவாமி ஒருத்தருக்கு ஹெல்த், அதுக்கப்புறமா குழந்தைகளை, அதுக்கப்புறமா செல்வம், இந்த மாதிரி அனுகிரகம் பண்றது நாம் பார்த்தோம். பரமார்த்தத்தை அனுகிரகம் பண்றது பார்க்க போறோம். ஒருத்தர் சுவாமி கிட்ட, ஒரு முஸ்லிம் சுவாமி கிட்ட வர்றார். வந்துட்டு அவரு இந்த மாதிரி கோரிக்கைகள் எதுவுமே வைக்காம என்ன சொல்றாருன்னா, எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அமைதி வேணும், மன அமைதி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சுவாமி அவருடைய பாஷையில ஏதோ சொல்றார், நமக்கு அந்த பாஷை வேண்டாம். அதுக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா,
லிவ் இன் பிரசன்ட் அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளா அந்த பாஷையில சொல்றது, நம்மளுடைய லாங்குவேஜ் மாத்திக்கலாம். லிவ் இன் பிரசன்ட், கான்சியஸோட இரு அப்படின்னு சொல்றார். இங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு அந்த அமைதியும் ஆனந்தும் கிட்டியது. நாம் எல்லாரும் எப்பவுமே எதுல இருப்போம்? அந்த பாஸ்ட்ல இருந்துட்டு புலம்பினே இருப்போம், இல்ல ஃபியூச்சரை நினைச்சு பயந்துட்டே இருப்போம். எதை தவற விடுவோம்? பிரசன்ட் தவற விடுவோம். பிரசன்ட்ன்றது என்னது? ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்குது. சிம்பிளா பாபான்னு வச்சுக்கோங்க, ராமரன்னு வச்சுக்கோங்க, இல்ல கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடவுள் என்ற ஒரு சிசிடிவி கேமரா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்குன்னா எப்படி இருப்போம்? ரொம்ப டிசிப்ளினா இருப்போமா? அதுதான் இங்க சொல்றாங்க. எப்படி? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ கான்சியஸோட இரு. என்னது? வார்த்தைகள். வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கான்சியஸோட வார்த்தைகள் இருக்கணும். எப்படி? இது என் கர்ம வினை, எனக்கு இப்படி கிடைக்கிறது. அது சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரசன்ட்ல நம்ம யாரையும் திட்ட மாட்டோம், தேசிக்க மாட்டோம். என்னுடைய செயல்களால் தான் இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சா, இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க என்ன திட்டுறீங்க, அந்த நேரத்துல அவங்க என்ன திட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு டைம்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த டைம் 1 வருஷத்துக்கு கூட கிடைக்கலாம். அப்ப என்ன பண்ணுவேன்? சடனா சிரிச்சுட்டே திட்டிடுவேன். சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா மனசுல இருக்கிறது தான் வெளியே வந்தது. இந்த 1 வருஷம் அந்த குப்பைய மனசுல தூக்கிட்டு சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது வேண்டான்னு சொல்றார். எது வேணாலும் என்னுடைய கர்ம வினை எனக்கு இப்படி அனுபவமாச்சு, என்னுடைய கர்ம வினை இப்படி என்ன திட்டினாங்க அப்படின்ட்டு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். இது எனக்கு வந்த எண்ணம் கரெக்டா வந்தது. எப்படின்னா, சரி நான் அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா என்னுடைய எதிரிகள் வேணும்னே என்னை திட்டுவாங்க இல்லையா, வேணும்னே என்னை காயப்படுத்துவாங்க இல்லையா, காயப்படுத்திட்டு கடவுள் கொடுத்ததுதான் உன்னுடைய கர்ம வீணாதான் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம். யாரு செய்த கர்மாக்கு அவங்க பலன் அனுபவிப்பாங்களா இல்லையா? என்ன வேணும்னே காயப்படுத்தினால் அதுக்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்கன்ற எண்ணம் நமக்கு வேணுமா இல்லையா? அந்த எண்ணம் இருந்தால், அதுதான் சொன்னாங்க, ஏன்னா யாராலையும் தப்பிக்க முடியாது. அதுதான் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மனசாட்சி யாரு? நான் உன்னை திட்டல, நான் சும்மா ஜோக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா மனசுக்கு உள்ள உனக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சியோ அந்த மாதிரி திட்டிட்டு இல்லைன்னு நான் சொன்னேனோ, என் மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, அது அவருக்கு தெரியாதா என்ன? கோயிலுக்கு போறோம், வேண்டுறோம், சுவாமி மனசுக்குள்ளதானே வேண்டுறோம், அது கேட்டுதானே அவர் கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறச்ச இதுவும் என் மனசுக்குள்ள இருந்து தானே வருது, அவருக்கு ஏன் தெரியாதது? அதுதான் கான்சியஸ்னஸ் சொன்னாங்க. அதுக்குதான் சொன்னாங்க, நீ மாவிதையை விதைச்சால் மாங்கனி கிடைக்கும், பாவக்காவை விதைச்சா பாவக்காய் தான் கிடைக்கும். அவரவர்களின் கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. அது லாவிஷான லைஃபா இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், அவங்க செஞ்சது. நான் பேசுறேன், என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? 4 பேருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கணும், இல்ல ஊக்குவித்தல் கொடுக்குற மாதிரி இருக்கணும், இல்ல அவங்க சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கணும், காயப்படுத்தக்கூடாது. இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, காயப்படுத்தக்கூடாது. எது நடந்தால் அவரது. ராமதாஸ் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நெசவாளரின் தொழில் தான். அவர் கடைக்கு வர்றவங்க சுவாமி கிட்ட, அதாவது அவர் சுவாமியை நம்பி வியாபாரம் பண்றாரு, கடைக்கு வர்றவங்க கிட்ட இது என்ன விலைன்னும் போது, இந்த நூல் 1 பைசா, இதுக்கான செய்கூலி 1 பைசா, லாபம்ன்றது 1/2 பைசா, ஸோ மொத்தமே 2.5 காசு தான் இது அப்படின்னு சொல்லுவாராம். தர்மமா நியாயமா தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போவாங்க. அவருக்கு ஏன் இப்படி இருக்கு? இது ராமேச்சர்,
இச்சை என்றால் ஆசை, ராமரின் ஆசை ராமேச்சன். எது நடந்தாலும் அவரு இது ராமேச்சன், இது ராமேச்சன் சொல்லினே, இது ராமருடைய விருப்பம், ராமருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லினே இருப்பாராம். ஒரு நாள் ஒரு திருடர்களின் கும்பல், அவங்க திருடின பொருள் எல்லாமே மூட்டை கட்டி இவர் தலையில வைப்பாங்க. ராமேச்சர், ராமர் இது சுமக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தான் தெரியும்ல அவங்க திருடர்கள் இது திருட்டு சொத்துன்னுட்டு. ஆனா அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுற. அரசர் சைன்யத்துல இருந்து ஆள் வராங்க. அவங்கள பார்த்த உடனே அத திருடர்கள் ஓடிடுறாங்க. இவருக்கு என்ன பயம், இவரு பிடிபடுறாரு. பிடிபடும் போது கூட அவரை பத்தி சொல்லிக்கல, ஏன்னா இது ராமேச்சர், ராமரின் விருப்பம் அப்படின்னு நினைச்சிட்டாராம். சரி, அவரை அரசவைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அரசன் முன்னாடி இவர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஐயா, எல்லாமே ராமரின் இச்சபடிதான், அவரின் ஆசைப்படிதான் நடந்தது. நான் வந்துட்டு இருந்த இந்த திருடர்கள் இந்த மூட்டையை என் தலையில வச்சாங்க, அது ராமரின் விருப்பம்னு ஏற்றுக்கொண்டேன். பின்தொடர சொன்னாங்க, வந்த அவங்க ஓடிட்டாங்க, அதுவும் ராமரின் விருப்பம். இவங்களுக்கு நான் அரெஸ்ட் ஆயிட்டா இவங்க கிட்ட, அதுவும் ராமரின் விருப்பம். உங்ககிட்ட நின்னு இது சொல்லிட்டு இருக்க, இதுவும் ராமரின் விருப்பம் அப்படின்னு சொன்னார். அந்த ஹானஸ்டி அவரை விடுதலை செய்றாங்க. அதுதான் இந்த ஹானஸ்டி இருக்கணும்னா லிவ் இன் பிரசன்ட்ல இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது விசுவாசம், அது இருக்கணும். அவருடைய திருவடிகளை சரணடைவது முக்கியம். அந்த திருவடிகள் அப்படின்னா அவர் நடந்து காட்டிய வழி, மிக மங்களகரமான நெறியில். நமக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், இவ்வளோ ஸ்டோரியை படிச்சு நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியே சத்சங்கத்துக்கு வந்த உடனே உதய பிரார்த்தனா புத்தகத்தை மாஸ்டர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல எல்லாமே இருக்கும். மகான்களின் நடந்து காட்டிய மிக மங்களகரமான நெறியில் நான் நடக்க வேண்டும், அதுதான் அவருடைய திருவடிகளை சரணடைவது. எது நடந்தாலும் இதுக்கு பிரகலாதர் யானையின் பாதம் மிதிக்க வருது, யானை மிதிக்க வருதுன்னு ஸ்ரீஹரி பாதம் என்ன தொடுது அப்படின்னு எண்ணினார். அந்த எண்ணம் அதனுடைய, அதாவது யானையுடைய எண்ணத்தை மாத்தியதா இல்ல மாயை செஞ்சதா, அதெல்லாம் இல்ல. என்ன நடந்தது, இதுதான் யோசிக்க சொல்றேன். மகான்களை சரணடைவது ஈஸி தான், ஆனா அந்த விசுவாசமாக மாத்திக்கிட்டு அதுல நிற்பதுதான். எதுக்காகனா நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்ம குழந்தையே ஒரு விஷயம் நான் வாங்கி தரேன், ஒரு பொம்மையோ இல்ல ஒரு திங் ஏதோ நான் வாங்கி தரேன்னு சொல்றது 4 வாட்டி கேட்டாலே நமக்கு ஒரு எரிச்சல் வந்துடும். ஆனா நாம எல்லாரும் பண்றது என்ன தெரியுமா, இப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, எனக்கு நம்பிக்கை இருக்கணும்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி கிடைக்கணும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரணும், ஒரு சிக்னல் வரணும், இப்படின்னுட்டு பார்த்துட்டே இருப்போம். ஆனா நாமளே பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை தான் இது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அவரை நம்ம நம்ப ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வெரி பிகினிங் நம்ம எப்படி நம்பி இருக்கிறோம். அதனால மாஸ்டர் எழுதி வச்சுக்க சொல்றாரு. நம்ம எழுதி வச்சது சரித்திரமா பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது. நான் எப்படி அவர் வழிக்கு வந்தேன், எந்த நம்பிக்கை அவரை சரணடைய வச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ சிக்னல்ஸ் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இவ்வளோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது மனம் பரவசம் அடையும், அமைதி கொள்ளும், தைரியத்தை வளர்த்துக்கும். அப்போ அந்த விசுவாசம்ன்றது நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் நம்மள தொடர்ந்து இருக்கும். ஆனா நாம எல்லாரும் என்ன பண்றோம் தெரியுமா, ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஒரு அடையாளம் வேணும், அவர்கிட்ட இருந்து ஒரு ரெகக்னைசேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் எதிர்பார்க்கிறோம். அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா, அவர் செஞ்சதெல்லாம் மறந்துடுறோம். ஹாப்பியா இருக்கும்போது சுத்தமா அவரை மறந்துடுறது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது திருப்பி அவர் கால் பிடிக்கிறது. இப்படி இருக்கிறச்சதான் எல்லாமே அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அது விசுவாசமாக மாறும் பொழுது நமக்கு எது நன்மையோ
அது கண்டிப்பாக எந்த நேரத்துல நமக்கு அது கிடைக்கணுமோ அந்த நேரத்துல அவர் கொடுப்பார் என்பதுல டவுட்டே இல்லை, எந்த விதமான டவுட் இல்லை. எல்லா மகான்களும் சொல்லி கொடுத்தது இதுதான். சுவாமி சமர்த்தா நடத்திய நிகழ்வுகளும் இதுதான். இத்தனை விஷயங்கள் எதுக்காக நாம் ஒவ்வொரு சரித்திரத்துல இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், படிக்கிறோம், சத்சங்கத்துல ஏன் பகிர்ந்து கொள்றோம்னா அட்லீஸ்ட் அந்த லிவிங் பிரசன்ட்க்கு இதெல்லாம் உதவும். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், இது ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் திருப்பி வியாழக்கிழமை கேட்கிறோம், அது ஒரு 2 நாள். இந்த மாதிரி அந்த நம்மளுடைய மனம் லிவிங் பிரசன்ட்ல வாழ்வதற்கும் அவர்களை நம்புவதற்கும் அது விசுவாசமாக மாற்றுவதற்கும் உதவும் என்ற எண்ணம் தான். ஆகையால் இன்னைக்கு சுவாமி சமர்த்தாவின் சரித்திரத்தில் நாம் பார்த்தது விசுவாசம். ஒண்ணு, அவருடைய திருவடிகளை சரணடையிறது என்பதுன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்பி அவருக்கு அள்ளி கொடுப்பதுல மகான்கள் இன்னைக்குமே தயங்க மாட்டார்கள் அப்படின்றதும் நாம் பார்த்தோம். நம் அனைவருக்கும் அக்கல்கோட்ட சுவாமியின் ஆசிகள் கிடைக்கணும் என்று தத்தசாயி மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சுவாமி சமர்த்த அக்கல்கோட் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.